ஆட்டம் காட்டாண்டா. வேண்டாடா, நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா சுத்தணும், ஒன்னா சாப்பிட்டோம், விட்டுருங்கடா. ஏய், வீணா அண்ணன் எதிர்த்து தேவையில்லாம தப்பு பண்ணிட்ட. கூட்டத்தோட கூட்டமா இருக்காம உனக்கு எதுக்குடா பாவம் புண்ணியம்? அண்ணா, அஜய பிடிச்சிட்டோண்ணா. வெட்டிருங்கடா. சரி, நான் போட்டுறேண்ணா. கட்ட வந்து விடுறா, டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன்டா. டேய் வேணா, நம்ம ஆளு தான்டா, நம்ம கூட சேர்ந்து சுத்தினவன் தான். போயிட்டு வரட்டும், விடுறா, பாத்ரூம் தானே. சரிண்ணா. போ போடா போ. டேய், எங்கடா அவன? ஒண்ணுக்கு போயிருக்கானா? ஏய், எதுக்குடா அனுப்பிச்சீங்க? ஐயோ அண்ணே, அண்ணே அவன் தப்பிச்சு போயிட்டானே. என்னடா சொல்ற? என்ன அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டானே. ஏய், என்னடா சொல்ற? எப்படா தப்பிச்சான்? ஹலோ ஹலோ அண்ணா. என்னாச்சுடா? அண்ணா, அண்ணா அது வந்து அவன் நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டானா? தப்பிச்சுட்டானா? அறிவு கிட்ட முண்டங்களா? சிட்டில இருக்க நம்ம தாஸ் கிட்ட சொல்லுங்க. ஹாய், நான் சொன்னல நீங்க வருவீங்கன்னு. நான் ஃபியூச்சர்ல பண்ண போற விஷயங்களை மட்டும் தான் சொல்லுவியா? உங்க சின்ன வயசுல நடந்தது கூட என்னால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 6 வயசா இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லவா? சொல்லு பாப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னம்மா என்னம்மா இது? உட்கார வைடா, உட்கார வை, குடிச்சுக்கடா. அம்மாடி தங்கமே, வாமா வாமா வாமா, இப்படி உட்காந்துக்க. ஒண்ணு இல்ல செல்லம், ஒண்ணு இல்ல, அழாத. டேய், அதை அப்படி எடுத்துக்கிட்டு வந்து குடு. எப்படி மணி இதை தலையில மாட்டிக்கிட்டேன்? இப்படி வச்சு ஐயோ ஐயோ, எடுக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, காலு போச்சு. ஓ, சிக்ஸ் சென்ஸ். என்ன பத்தி மட்டும் தான் சொல்லுமா, இல்ல வேற யார பத்தி வேணாலும் சொல்லுமா? நமக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள பத்தி தான் சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லும். கரெக்ட் தான். அவங்க டைரி கூட உனக்கு கிடைக்கணும்ல. அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல என் டைரியை திருடிட்ட. என் டைரியில இருக்கிற விஷயத்தை என்கிட்டயே சொல்ற. உனக்கு சிக்ஸ் சென்ஸ் மட்டும் இல்ல, காமன் சென்ஸ் கூட இல்ல. சாரி, நாளைக்கு உங்க டைரியை திருப்பி கொடுத்துறேன். தேங்க்ஸ். எதுக்கு? என் சைல்ட்ஹுட் ஸ்வீட் மெமரிஸை ஞாபகப்படுத்தினதுக்கு. பாய். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு எங்க பொண்ணுக்கு பிறந்த நாள். அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கோத்திரம்? விஷ்ணு கோத்திரம். நட்சத்திரம்? மூல நட்சத்திரம். சாக்ஷாத் அம்மனுடைய நட்சத்திரமே. ஆரத்தி தொட்டுக்குங்கோ.
என்னாச்சு என்னவாச்சு அம்மா ஏம்மா ஏம்மா பதட்டமா இருக்க என்னாச்சுமா எங்க மேலதான் இருக்காரு என்னாச்சுடி சொல்லிட்டு போ சொல்லிட்டு போடி என்ன நீ எனக்கு இல்லாம எனக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கா என்னம்மா ஹனி டாடி என்னாச்சோ என்ன ஆ? ரவி மாப்பிள வாங்க வாங்க ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க வாங்க வாங்க உள்ள வாங்க மாப்பிள என்ன மாப்பிள என்ன இது கோலம் அனி யார் வந்திருக்காங்கன்னு பாரு மாப்பிள வந்திருக்காரு வா வா சீக்கிரம் வா ஓ அதான் விஷயமா டாடி இதுக்கேமா நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற வா 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 பார்க்கலாம் மாப்பிளைய டாடி. கம் கம் வெல்கம் வெல்கம் வாட் a சர்ப்ரைஸ் என்ன பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பாத்துட்டு இருக்காங்க அதனால பேச்சு கூட வர மாட்டேங்குது என் பொண்ணு டென்ஷன் ஆவறத பார்த்து நான் என்னவோ ஏதோ நினைச்சேன் அமெரிக்கால இருந்து மாப்பிள வரான்னு நினைக்கலையே அது இல்ல டாடி Honey, just don't worry. We will have a wonderful dinner and I'll book the whole hotel for you. Okay? சார் எங்களுக்கு ஆட்டம் காட்டுறியா Hey, எடுத்துட்டு hey, போயா hey, officer, what's happening? இவன் ஒரு பெரிய கிரிமினல் ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிச்சு உங்க வீட்டுக்குள்ள பூந்துட்டான் அங்க என்னடா பார்வை போடா யாரா வண்டி அவன் கிரிமினல் தெரிஞ்சு அவனை காதலிச்சாமா ஏன் தலை குனிகிற இப்போ அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்ன மன்னிச்சிடுங்க டாடி அத்தை கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ணதுனால ஏதோ ஒரு போட்டோவை காமிச்சு லவ் பண்றேன்னு போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு ஆனா இவன் கிரிமினல்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்ன சொன்னாலும் சரி இந்த வீட்டை இது நடக்கூடாதுன்னு நினைச்சானோ அதுதான் செஞ்சிருக்கேன் நம்ம வீட்டுல யாரு என்ன தப்பு பண்ணாலும் எவரி சண்டே என்கிட்ட அதை சொல்லணும்னு நான் கண்டிஷன் போட்டிருந்தேன் நீங்க யாரும் அதை பத்தி கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்கல நீங்க செய்யற தப்ப அப்பப்பவே ஒத்துக்கிட்டா மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் அந்த கண்டிஷனையே போட்டேன் உங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருந்ததும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததும் நான் செஞ்ச தப்பு இல்லங்க அவ எது தெரியாம செஞ்சிருப்பா வேணும் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தான் ஆனா கல்யாணம் இப்ப வேணாம்னு என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல வாட் எவர் ஹேப்பன் இஸ் ஹேப்பன்ட் என்ன செய்யலான்னு நீயே முடிவு பண்ணிக்க என்னங்க இங்க கொஞ்சம் பாருங்க என்னங்க அக்கா நீ பிடிக்கிற புடியல மாமாவோட உடம்பு வலி மட்டும் இல்ல உள்ள இருக்கிற எல்லா வலியும் போயிடும் போல இருக்கு அஜய தூக்கிட்டு வந்துட்டாங்களா வா என் மாமா உடம்பு மட்டும் கட்டுமஸ்தா இல்ல உன்னோட புத்தி கூட ரொம்ப கூர்மையா தான் இருக்கு
சபாஸ்ரா தம்பி, நீ இன்னும் என் கண்ணு முன்னாடி நிக்கிறேன்னா உனக்கு ஆயுசு ரொம்ப கட்டிடா. ஆமா மாமா, உங்க கையில மாட்டினா அரை செகண்ட் தாங்க மாட்டா. 6 மாசமா டிமிக் கொடுத்துக்கிட்டு இருக்கான். குடிக்க சொன்னா குடிச்ச, சாப்பிட சொன்னா சாப்பிட்ட, தட்டிட்டு வாடான்னா வெட்டிட்டு வந்த. நான் கோடு போட்டா நீ ரோடு போட்ட. இப்போ ஏண்டா தம்பி இப்படி செஞ்ச? நீ சாப்பிட சொன்னா சாப்பிட்டேன், குடிக்க சொன்னா குடிச்ச. உன் மேல விசுவாசம் இருக்கிற ஒருத்தனா இப்பவும் நான் சொல்றேன், நீ பண்ணது தப்புன்னா. 6 இன்ச்சு நாக்கு அளவுக்கு மீறி பேசினா 6 அடி உடம்பு தாண்டா கஷ்டப்படும். கண்ணுல தூசியும் கால்ல முள்ளையும் எடுக்காம போனா பொறையேறி போயிடும், தெரியுமில்ல? சாவு கூட விளையாடாதன்னு சொன்னா நீ கேட்கல. மயிலே மயிலேனா இறகு போடாது. நாமளா புடுங்கி எடுத்துக்கிட்டாதான் உண்டு. உன் கதை முடிச்சது. நீ கொல்ல சொன்னதும் கொன்னதும் ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் வணங்கின ஒரு தெய்வத்தை. தெய்வமா? கத்து பிடிச்சவனுக்கு பயமோ பக்தியோ இருக்க கூடாதுடா. இருந்தா பகவான் மேல கூப்பிடுவான்டா. அந்த ரெண்டும் இருக்கிற உன்னை மேல அனுப்பிட வேண்டியதுதான். டேய், அவனை உயிரோட கொளுத்துக்கடா. விறகு எடுத்துருவாங்க. சுத்தி வைக்கடா. சாக போற, கூடிய சீக்கிரம் நீ சாக போற. வருவாடா, பஞ்சமுகி வருவாடா. வந்து உன்னை கொல்ல போறாடா. அப்போ தெரியும் உனக்கு பயம்னா என்ன, பக்தினா என்னன்னு. என் கையால செத்த பஞ்சமுகி என்னையே கொல்ல வருவாடா? பேயா வருவாடா? வர சொல்லுடா, வரட்டும்.